வணக்கம். நான் ஷர்மிளா. இது ரோஸ் வியூ. இன்னைக்கு நான் உங்களோட காஃபி வித் ரோஸ் அக்கால பகிர்ந்து கொள்ள போறது, தானத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு என்கிட்ட கேட்டா, நான் அன்னதானம்னு தான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு போடுறது போல இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இதுவரைக்கும் வேற எதுலயுமே இருக்கிறதில்ல. நானே சமைச்சு, நானே சாப்பாடு போட்டா அது இன்னும் ஸ்பெஷல். அப்படிப்பட்ட அன்னதானம் என்ற வேலைகளுக்குள்ள நான் ஈடுபடையக்குள்ள தான் நான் இன்னும் பிறந்த பயனை அடைகிறேன் என்று நான் நினைக்கிறேன். என்னால ஒரு 1, 2 பேராவது வாழ்க்கை மாறி, இல்லாட்டி அவர்களுடைய ஏதாவது ஒரு கஷ்டம் நீங்கி இருக்க முடியும் என்றால், அதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் நான் செய்து கொடுப்பேன். அப்படிப்பட்ட என்னுடைய ஒரு சிரமதானமாகத்தான் என்னுடைய லோக்கல் ஃபுட் பேங்க், அதாவது வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு, நபர்களுக்கு இந்த இடத்துல ஃபுட் பேங்க்னு சொல்வார்கள். ஏன்னா எல்லா இடத்துல இருந்தும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து உணவுகளை சேகரித்து அங்கே சேமித்து வைக்கப்படும். அங்கே உங்களுடைய அடையாள அட்டையை கொடுத்து நீங்கள் பதிந்து கொள்ளலாம். பதிந்து விட்ட பின் மாதத்தில் 2 நாள் உங்களுக்கு தேவையான உணர்வுகளை எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். என்னடா இது கனடாவில் வருமானம் குறைந்த குடும்பம், சாப்பாட்டுக்கு கஷ்டம்ன்றதை பற்றியெல்லாம் கதைக்கிறார் யோசிப்பீங்கள். கனடா போன்ற நாடுகளிலும், அதாவது மேலைத்தேய நாடுகளிலும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஏதாவது ஒரு காரணத்தால் இருக்கும். அவர்கள் இது ஒரு விதத்தால் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் முயற்சிகள் இருக்க வேண்டும். அதோட சில பேரால் தொடர்ந்து வேலைகள் எடுக்க எல்லாமே இருக்கும். இப்பொழுது அதுவும் இருக்கிற எக்கனாமிக்கல் ஸ்டேட்டில் எல்லா நாட்டிலையுமே கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான், அதுவும் குறிப்பாக குழந்தைகளோடு சிறுவர்களோடு வாழும் குடும்பங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபுட் பேங்க். ஸோ ஹெகர்ஸ்வில் ஃபுட் பேங்க்கில் நானும் ஒரு போர்டு மெம்பராக பணிபுரிகிறேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் இங்கே என்னுடைய டேலண்ட் என்னென்ன இருக்கிறதை பாவித்து அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்காகத்தான் இந்த போர்டில் நான் இணைந்துள்ளேன். இப்பொழுது நான் எடுத்திருக்கும் என்னுடைய வேலை ரீச் என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது தமிழகத்தில் பார்த்தீர்கள் என்றால் சிறுவர்களுக்கு காலை சிற்றுண்டி அல்லது மதிய உணவு பாடசாலைகளிலே கொடுப்பார்கள், சத்துணவு திட்டம் என்று. அப்படியான ஒரு திட்டத்தில் தான் இந்த முறை நான் என்னை இணைத்துள்ளேன். இந்த ஃபுட் பேங்க் மூலமாக அவர்களுக்கான இந்த ஆண்டுக்கான நிதி உதவிகளை சேகரிக்கும் பணியில் நான் சேர்ந்திருக்கிறேன். ரீச் மட்டுமில்லாமல் இங்கிருக்கும் உணவுப் பொருட்கள் பலவிதமான அமைப்புகள், தனிப்பட்ட மனிதர்கள் அதை சேகரித்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். உதாரணமாக ஹாமில்டனில் இருந்த முஸ்லீம் நண்பர்கள் அவர்களுடைய மசூதியில் சேகரித்து கொண்டு வந்து தந்தார்கள். லயன்ஸ் கிளப் அவர்கள் சேகரித்து கொண்டு தந்தார்கள். தனிப்பட்ட மனிதர்கள் கொண்டு வந்து தருவார்கள். அதுவும் நாங்கள் குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் போன்ற நேரங்களில் குழந்தைகளுக்கு அன்பளிப்புகள், டாய் டிரைவ், ஃபுட் டிரைவ் என்ற விதமான முறைகளில் உணவு பொருட்களை சேகரித்து கொண்டு வந்து தருவார்கள். நாங்கள் எப்பொழுதுமே எங்கிருந்து உதவி வந்தாலும் அவ்வளவு பொருட்களையும் நிறுத்து பார்ப்போம். அந்த நிறுத்து பார்த்து ஒவ்வொருத்தரிடமிருந்து எவ்வளவு ராத்தல் உணவு உள்ளே வருகிறது என்பது எழுதி வைக்கப்படும். அப்படியாக 2025ஆம் ஆண்டில் ஹெகர்ஸ்வில் ஃபுட் பேங்கில் 20 டன், 2 அல்ல 20 டன் உலர் உணவுகள் கிடைக்கப்பெற்று அது மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதை விட சிறப்பாக சிறுவர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்களும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிறிஸ்துமஸ் ஹேம்பரும் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டும் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும். என்னால் முடிந்த என்னுடைய வேலைகளையும் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன். குறிப்பாக ரீச் ப்ரோக்ராமுக்கு வரும் சில மாதங்களுக்கு $12,000 கிட்ட தேவைப்படுது. அந்த $12,000 ஏதாவது ஒரு விதமாக ஃபண்ட் ரைசர் நடத்தி அவ்வளவு நிதியையும் திரட்டி கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன். மேலும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதை எவ்வாறு சென்றடைகிறேன் என்பதையும் நீங்கள் காணலாம். நன்றி. மீண்டும் மலர்வோம்.